ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா, திருப்பதி, திருச்சானூர் இல்லை மற்ற கோயில்களுக்கு போனாலும் சரி, கிட்ட சாப்பிட்றதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே ஃபுட்டு கிடைக்குங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். இந்த வீடியோவில் கீழ் திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு கிட்ட சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஃபுட்டு எங்கே கிடைக்குங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி திருப்பதியிலேயே ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே எங்கே சாப்பாடு நல்லா கிடைக்கும், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் சைட் அங்கே எங்கே சாப்பாடு நல்லா கிடைக்குங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும், டக்குன்னு சாப்பிடணும் இல்லை பார்சல் வாங்கணுன்னா ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஜஸ்ட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே லக்ஷ்மி நாராயண பவன் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஹோட்டல் தெரிஞ்சிருக்கும், சாப்பிட்ருப்போம். ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஹோட்டல் இது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தப்போல்லாம் உட்காரத்துக்கு இடமே கிடைக்காது. அந்த அளவுக்கு ஜேன்னு இருக்கும். ஏசி ரூமில் சேர் போட்டிருப்பாங்க, வெளியில் சேர் போட்டிருப்பாங்க. பட் இப்போ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இருந்தாலும் டேஸ்ட்டு ஓஹோன்னு இருக்குன்ட்டுலாம் சொல்லலை. ஒரு சைடு எஃபெக்ட், அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் பெருசாக இங்கே எதுவும் சாப்பிட்டு வராது. நிறைய தடவை இங்கே நாங்கள் சாப்பிட்ருக்கோம். காலையில் வீட்டில் பார்சல் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஜென்ரலாகவே ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் திருமலைக்கு போனால் அந்த சாம்பார் சாதம் சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும் டிடிடியில் கொடுக்குறது. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு பார்சல் ஏதாவது வாங்கிப்போம். ஸோ அப்போ கீழே இறங்கி வாங்கிறதுக்குமே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இந்த ஹோட்டல் இருக்கிறதுனால லக்ஷ்மி நாராயண பவன். ஒரு மீல் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பார்சல் 10 ரூபா தான் எக்ஸ்ட்ரா. ஆனால் நிறைய குவான்டிட்டி கொடுப்பாங்க. 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு மீல்லையே. இட்லி 2 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் மீல்ஸ் பொறுத்த வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு படும். இங்கே நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சாப்பாடே 2 பேர் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கலாம் 120 ரூபாக்குள்ளேயே. அந்த அளவுக்கு குவான்டிட்டி கொடுக்குறாங்க. இப்போ இவ்வளோ தான் சேர் போட்டிருக்காங்க. பட் இங்கே ஒரு ஏசி ரூம் உள்ளே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மீல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸோட உட்காரத்துக்கு இடம் கிடைக்காது. 10 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் சேர் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த அளவுக்கெல்லாம் க்ரௌட் இல்லை, ஒரு நார்மல் க்ரௌட் தான். இருந்தாலும் 20-22 வருஷத்துக்கு மேலேயே நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோட்டல்லாம் எதுவும் மாறலை. இருந்தாலும் மெயினாக இதுதான், டைஜஷன் ப்ராப்ளம் வராதுங்கிறதுக்காகவும் அதுக்காக தான் மெயினாக இங்கே வாங்குறது. 2வது இங்கே வாங்கிட்டு உடனே ரேணுகுண்டா போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஊருக்கு வரதுக்காக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் எதிர்த்தாப்பே இருக்கிறதுனால கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹோட்டல்னு இதை சொல்லலாம். லக்ஷ்மி நாராயண பவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் கூட இருக்குது. விஷ்ணு நிவாசத்துக்கு பேக் சைடில் கூட இருக்குது. அது இவங்களோட தான் என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம். இட்லிக்கு கொடுக்குற அந்த கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி தான், அது கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல். நைட்டு ட்ரெயினில் போய் நாங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த ஓனர் உள்ளே உட்காந்துருப்பார். முதல்ல மினரல் வாட்டர் கூட இவங்க 5 ரூபாய்க்கு விற்பாங்க. அதனால கூட இங்கே வந்து ஜென்ரலாக சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வாட்டர் பாட்டிலில் மினரல் வாட்டர் பிடிச்சிட்டு போகிறதுக்கு இப்போ மினரல் வாட்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பருப்பு பொடியும் ஊறுகாவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரைஸோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு. பஸ் ஸ்டாண்டில் கடையில் நம்ம வாட்டர் பாட்டில் வாங்குறது இப்போது 25 ரூபா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். மேபி உங்களுக்கும் யூஸ் ஆகலாங்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் வந்திருக்கு. இருந்தாலும் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடியது. இங்கே வாங்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் ஜஸ்ட்டு இங்கே நம்ம வாங்கிட்டு அப்படியே ரோடு கிராஸ் பண்ணால் ரேணுகுண்டாக்கு ஷேர் ஆட்டோ கிடைக்கும், ஆட்டோ கிடைக்கும், லோக்கல் பஸ்ஸு, திருமலையிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு, அங்கேருந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு எங்கே இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டே சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனா அந்த ஹோட்டல் பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் போனால் நானும் ட்ரை பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் உங்ககிட்ட. கீழ் திருப்பதியில் டிடிடியோட அன்னப்பிரசாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சட்னி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும், எகைன் சாயந்தரம் 6 to 9 கிடைக்கும். அதே மாதிரி விஷ்ணு நிவாசத்துலேயும் கிடைக்கும். கோவிந்தராஜசுவாமி கோயிலில் ஒரு நாளைக்கு 2000 டோக்கன்ஸ் வீதம் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. பட் போன மாதம் நாங்கள் போய் கேட்டு போய் தெரியல அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கோவிந்தராஜசுவாமி கோயிலில் சொல்கிறேன், எங்கன்னு சொல்லிட்டு இடம் சொல்லுங்கள். திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலில் எப்படி திருமலாவில் உட்கார வச்சு ஃபுல்லாக பிரசாதம் மீல்ஸ் மாதிரி பரிமாறாங்களோ அதே மாதிரி தான் காலையிலையும் சாயந்தரமும் பரிமாறுறாங்க.
டிடிடியோட அண்ணா பிரசாதம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தால் டோக்கன் வாங்கிட்டு விஷ்ணுநிவாசத்தில் அதுவும் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டு போகிறதுக்கு. இல்லை நம்ம போகிற நேரத்துக்கு கிடைக்கல, இல்லை வெளியில் எங்கேயாவது சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். திருமலா, திருப்பதி, திருச்சானூர் அண்ட் நான் போகிற மற்ற கோயில்கள்லையுமே கிட்ட எங்கே சாப்பாடு கிடைக்குங்கிற பற்றின இன்ஃபர்மேஷனோட சேர்த்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்ற கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். தேங்க்யூ.